ஹாய், இன்றைக்கி நம்ம எக்லெஸ் ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்துக்கலாம். நான் 150 கிராம் மைதா, 50 கிராம் கோகோ பவுடர், 150 கிராம் பட்டர், அப்புறம் ஜாகரி பவுடர் வந்து 100 கிராம், ஒயிட் சுகர் 100 கிராம், சாக்லேட் வந்து 100 கிராம், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன், ஹாஃப் ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் வந்து 1/4 பேக்கிங் பவுடர், ஹாஃப் கப் மில்க்கு. இது எல்லாமே ரெடி பண்ணி ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சம் பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட ஜாகரி பவுடர் சுகரை நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கோகோ பவுட்ரு போட்டு நல்லா ஒரு வாட்டி 2 மினிட்ஸ் நல்லா கலக்கிட்டு அப்புறம் அது ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிவிட்டு எசன்ஸு, அதுக்கப்புறம் மைதா, சால்ட்டு, பேக்கிங் பவுடர் இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மில்க்கையும் ஃபுல்லாக அந்த ஹாஃப் கப் மில்க்கை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டேன். ஃபுல்லாக நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். அது நல்ல ஒரு ஸ்டேஜ்க்கு வந்தோடனே சாக்லேட் அதில் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு நான் இதை வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டேன். அப்புறம் மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸ் போட்டு இதை ஓவனில் வச்சுட்டேன். 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ண விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பாப்பாங்களும் சாப்பிட்டுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா